இப்போ நீங்க வீட்ல இருக்கீங்கன்னா உங்களுடைய ரொட்டீன் எப்படி இருக்கும்? அது 2 வேளை தான் சாப்பிடுவேன். ராகி கஞ்சி இருக்கு இல்லையா, சத்து மாவு கஞ்சி, அது வந்து கம்பங்கூழ் நல்லா மோர்ல கலந்து கொடுத்து மோர் மிளகா வச்சு சாப்பிட சொன்னா சூப்பரா சாப்பிடுவேன் நான். ஆஃப்டர்நூன் ரைஸ் எனக்கு ரொம்ப கம்மி தான் சாப்பிடுறது. ரெகுலர் ரைஸ் தான் சாப்பிடுவேன் நான். இதுக்காக ப்ரௌன் ரைஸ்லாம் நான் சாப்பிட மாட்டேன். இந்த வயசு தான் ஆக்சுவலா கல்ல சாப்பிட்டாலும் செரிக்கிற வயசு அப்படின்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. உடம்புக்கான எக்ஸசைஸ் கொடுத்தே ஆகணும். ஏறுவேன், இறங்குவேன், ஓடுவேன். சரண்யாவோட டயட் அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட். ஸோ எப்போல்லாம் வெயிட் போடுற மாதிரி இருக்கும், தண்ணிக்குள்ளே குதிச்சிடுவேன் நான். நீச்சல் ரொம்ப பிடிக்கும். ஸ்விம்மிங் மாதிரியான ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் கிடையாது. ரொம்ப பொரிச்ச எண்ணெய் ஐட்டம் அது சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப வயிறுன்றது, நம்ம இன்டெஸ்டைன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்பா மாதிரி அது சாஃப்டாக பிங்காக இருக்கும். சயின்ஸ் கிளாஸ்லலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்குள்ளே போய் அவ்வளோ மசாலா, அவ்வளோ காரமானது அப்படி நம்ம இறக்குறோம்ல, அது அதனால ரொம்ப அது மாதிரி சாப்பிட்றதா இருந்தால் உடனே நான் என்ன பண்ணுவேன், நீங்க வீட்ல இருக்கீங்கன்னா உங்களுடைய ரொட்டீன் எப்படி இருக்கும்? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுத்துப்பீங்க, லஞ்சுக்கு என்ன எடுத்துப்பீங்க, லஞ்ச் அண்ட் டின்னர், அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்? ஓகே, நான் வந்து இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்ற பழக்கமே எனக்கு கிடையாது. நான் வந்து எல்லாரும் வயிற்று கட்டி வாயை கட்டின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் நான் வந்து 2 வேளை தான் சாப்பிடுவேன். 2 வேளை நான் வந்து எவ்வளோ லேட்டாக எழுந்திரிச்சாலும் ஒரு படி ராகி கஞ்சி இருக்கு இல்லையா, சத்து மாவு கஞ்சி, அது வந்து காலையில் எனக்கு அது நீராகாரமாக எடுத்துக்க தான் பிடிக்கும். ஒன்று பழையது சாப்பிட சொன்னால் சாப்பிடுவேன். அது அதிகமாக எல்லா வேலையிலையும் எனக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால எனக்கு பழையதெல்லாம் சின்ன வெங்காயம், பசுந்தயிர் நல்லா திக்கா மஞ்சள் கலரில் ஆடையோடு அது போட்டு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவேன் நான். பட் எனக்கு எல்லா வேலையும் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் கம்பங்கூழ் அது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். வெயில் காலத்தில் எனக்கு செஞ்சு வச்சுருப்பாங்க, எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ கம்பங்கூழ் நல்லா மோர்ல கலந்து கொடுத்து மோர் மிளகா வச்சு சாப்பிட சொன்னா சூப்பரா சாப்பிடுவேன் நான். ரொம்ப பிடிக்கும். மாங்காய்லாம் கட் பண்ணி உப்பு போட்டு அந்த மாதிரி வச்சு சாப்பிடுவேன். ரெகுலரான வருஷத்துல மேக்ஸிமம் ஸ்டேபிள் ஃபுட்னா பசும்பாலும் ராகி கஞ்சி, கேழ்வரகு அந்த பால் எடுத்து செய்கிற கஞ்சி தான். ஸோ அது ஒரு டம்ளர் காலையில் குடிப்பேன். ஆஃப்டர்நூன் ரைஸ் எனக்கு ரொம்ப கம்மி தான் சாப்பிட்றது. ரெகுலர் ரைஸ் தான் சாப்பிடுவேன் நான். இதுக்காக ப்ரௌன் ரைஸ்லாம் நான் சாப்பிட மாட்டேன். ரெகுலர் ரைஸ் சாப்பிட்டா தான் எனக்கு சாப்பிட்ட திருப்தி இருக்கும். என்ன ஆனாலும் நான் அரிசி சாப்பாடை ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். அன்றைக்கி ஒரு நாள் எனக்கு அரிசி சாப்பாடு கொடுக்கலிங்கன்னா எனக்கு மூடு மாறிடும். எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆகிடுவேன் நான். அரிசி சாதம் எனக்கு வேணும். மீன், கடல் சார்ந்த உணவுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபிஷ் வந்து நிறைய எடுத்துப்பேன் நான். ஈவினிங்ஸில் சாப்பிட மாட்டேன். காஃபி அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து ஃபில்டர் காஃபி இல்லைன்னா என்னால் நாளே போகாது. காலையிலையும் ஈவினிங்கும் வந்து ஃபில்டர் காஃபி கொடுத்துணும். வேறு எந்த ஸ்நாக்ஸ் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். நைட்டில் வந்து மேக்ஸிமம் தோசை தான். ஸோ தோசை, தேங்காய் போட்ட மீன் கிரேவி என்னோட ஃபேவரட். தோசை அண்ட் தேங்காய் போட்ட ஒரு ஃபிஷ் கிரேவி செய்வாங்க. ஸோ அது ரொம்ப ஹெல்தி அண்ட் எண்ணெய் எல்லாம் போடாதது, அதனால ரொம்ப பிடிக்கும். ஸோ தட் இஸ் மை ஃபேவரட். ஸோ இதுக்கு நடுவில் இந்த டயட் அப்படிங்கிற விஷயம் எதுவும் அந்த மாதிரியே தெரியல. இல்லை, நான் பண்ண மாட்டேன் டயட்லாம். உண்மையாக தான் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிக்காத ஒரு கான்செப்ட் டயட் பண்ணுறது. ஓகே, நம்ம எவ்வளோ வருஷம் வாழ போகிறோம் சொல்லுங்கள். இப்போது திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா, ஐயோ இதை சாப்பிடாம போயிட்டோமே, வாழ்கிற வயசில் நம்ம இதெல்லாம் பண்ணாமல் போயிட்டோமே. இந்த வயசு தான் ஆக்சுவலாக கல்ல சாப்பிட்டாலும் செரிக்கிற வயசு அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. ஸோ இந்த வயசில் நம்ம அதை பற்றிலாம் கவலைப்பட்டுட்டு சாப்பிடாம ஒரு சாப்பாட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம நினச்சாலும் நம்ம டாக்டர் நம்மளை சாப்பிட வேணாம்னு சொல்லுவார். அந்த டைமில் நம்ம நினச்சாலும் உடம்புல உயிர் இருக்குமே தவிர நம்ம வந்து அப்புறமா அனுபவிக்கலாம், நம்ம அங்கே போகலாம். அந்த டைமில் நான் நினச்சா ட்ரெக்கிங் போக முடியாது, நினச்சா ஹாலிடே பண்ண முடியாது. ஸோ இதுதான் வயசு. அந்தந்த வயசுக்கானதை அந்தந்த வயசில் அனுபவிக்கணும். ஸோ நான் அவாய்டே பண்ண மாட்டேன். எதுவாக இருந்தாலும் பிடிச்சிருந்தா இப்போ கூட நான் அவாய்ட் பண்ணுறதெல்லாம் என்னோட தனிப்பட்ட வெறுப்புக்காக அவாய்ட் பண்ணுவேனே தவிர நான் மெயின்டைன் பண்ணணும் அழகுக்காகவோ இல்லை வந்து ஒரு ஃபிட்னஸ்க்காகவோலாம் பண்ண மாட்டேன். ஸோ டயட்காகன்னு எதுவுமே பண்ண மாட்டேன். எனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் எனக்கு டேஸ்ட் பிடிக்காது, அதனால நான் சாப்பிட மாட்டேன். மற்றபடி பிடிச்சிருந்தா அதையும் சாப்பிடுவேன் நான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி தான். நான் ஸ்விம்மிங் பண்ணுறேன், சில பேருக்கு யோகா மெடிடேஷன் பிடிக்கலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபார்ம் ஆஃப் சைக்கிளிங் அஃப்கோர்ஸ், அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க தேர்வு செஞ்சு உடம்புக்கான எக்ஸசைஸ் கொடுத்தே ஆகணும். ஏதாச்சும் ஒன்று ஆக்டிவாக. நான் ஸ்விம்மிங் வந்து எல்லா நாளும் ஓட மாட்டேன்னா பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். ஆனால் என் வீட்டில் மொமோ இருக்கான், பெட் டாக். டாக் சொல்ல மாட்டேன் அவரை நான். ஸோ அவர் கூட கார்டனிங் நான் பண்ணுவேன். அப்படின்றதுனால கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், மாடி 3 பேர் நாங்கள் வந்து 3 ஃப்ளோரும் ஓடுவோம். பின்னாடி தோட்டம், மொட்டை மாடி, அங்கே எங்கேன்னு அவனோட ஓடி விளையாடுவேன் நான். பயங்கர ஆக்டிவ் நான். வீட்டில் இருந்தேன்னா உட்காந்துட்டே இருக்க மாட்டேன். படிக்கட்டு ஏறுவேன், இறங்குவேன், ஓடுவேன், விளையாடுவேன். அதனால அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் ஆக்டிவாக வச்சுக்கணும், அவ்வளோதான். நைஸ். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி எனக்கு லிக்விடாக நீர் ஆகாரமாக சாப்பிட பிடிக்கும்னு சொல்லி, அப்போ கண்டிப்பாக கமர்ஷியல் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எதுவும் நீங்கள் குடிக்க மாட்டீங்கன்னு நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது? ஆமாம், நான் ஆக்சுவலாக குடிக்க மாட்டேன். சும்மா என்டாஸ்மெண்ட்டுக்கு கூட என்டாஸ்மெண்ட்லாம் பண்ணுறதா இருந்தாலும் நான் ரொம்ப சூஸியாக அதில் முடிஞ்ச வரைக்கும் கெமிக்கல்ஸ்லாம் இல்லாததாக பண்ணணும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் நான் யூஸ் பண்ணுற பொருட்களுமே வந்து இப்போது ஷாம்பூஸ் இதுவாக இருந்தாலுமே சல்ஃபேட் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ, அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் டாக்ஸிக்
டாக்ஸிக்காக இல்லாமல் நான் டாக்ஸிக்கான பொருட்கள் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பேன். ஸோ அது அகெயின் லைக் கான்ஷியஸ் லிவிங் தான் அது. சரண்யாவோட டயட் அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட். ஓகே, டயட் அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட்னா என் ஃபேமிலியில் அப்பா அம்மா எல்லாருமே அந்த லீனேஜ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓவர் வெயிட் வரமாட்டாங்க. எனக்கு அப்படியே இருந்தாலும் நான் ஸ்விம் பண்ணுவேன். ஸோ எனக்கு நீச்சல் ரொம்ப பிடிக்கும். இல்லை எப்போல்லாம் எனக்கு வெயிட் போடுற மாதிரி இருக்கும், நான் வந்து எப்போவுமே மெம்பர்ஷிப் வச்சுருப்பேன் நான். ஸோ எப்போல்லாம் வெயிட் போடுற மாதிரி இருக்கும் தண்ணிக்குள்ளே குதிச்சிடுவேன் நான். எனக்கு அந்த தண்ணிக்கு அடியில் இருக்க உலகம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் ஸ்விம்மிங் பூல் தான் நான் போவேன், நான் கடல் கடியிலலாம் போக மாட்டேன். அது ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு மாதிரி சவுண்ட் ப்ரூஃப் ஆகி நம்மளும் தண்ணியும் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி காமிங்காக இருக்கும், மெடிடேஷன் மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்விம்மிங் மாதிரியான ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் கிடையாது. அகெயின் எனக்கு கஷ்டப்பட்டு ஜிம்முக்கு போகிறதுலாம் எனக்கு கஷ்டம். இத்தனை லேப் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் பண்ண மாட்டேன். அதே ஸ்விம்மிங்காக இருந்தால் நம்ம எத்தனை தடவை நம்ம எவ்வளோ கவர் பண்ணோன்னே நமக்கு தெரியாது. பிகாஸ் யூ என்ஜாய் வாட் யூ டூ. அதனால் ஸ்விம் பண்ணுவேன் நான். மேபி அது ஃபுல் பாடி எக்ஸசைஸ் அது. அண்ட் அது ரெகுலரா பண்ணுவீங்களா இல்ல எனக்கு எப்போலாம் வந்து வெயிட் போடுற மாதிரி எனக்கு தோணுதோ, ப்ரொடக்ஷன் ஃபுட் சாப்பிடுறீங்க, பார்ட்டி எங்கேயாவது போவோம், எனக்கு அது கொஞ்சம் நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆமாம், ஃபிட்னஸ் அது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட் நான் ரொம்ப சூஸியாக தான் சாப்பிடுவேன். சாப்பிட்ற விஷயத்தில் நான் கொஞ்சம் சூஸி. அது மாதிரி அதிகமாக சாப்பிட மாட்டேன். என்னமா இருந்தாலும் அந்த ஆசை இது வரைக்கும் தான், அந்த ஒரு டேஸ்ட் பண்ணுறது வரைக்கும் தான் சாப்பிடுவேன். லைக் வயிறு ரொம்ப நிறையாற மாதிரி என்னால் சாப்பிட முடியாது. அது பழக்கம் ஆயிடுச்சு. சின்ன வயசுலேருந்தே லைக் கான்ஷியஸாக இருப்பேன் நான் ஹீரோயின்லாம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே. ஸோ இவ்வளோ கொஞ்சம் ரொம்ப பொரிச்ச எண்ணெய் ஐட்டம் அது சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப வயிறுன்றது நம்ம இன்டெஸ்டைன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்பா மாதிரி அது சாஃப்டாக பிங்காக இருக்கும். சயின்ஸ் கிளாஸ்லலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்குள்ளே போய் அவ்வளோ மசாலா அவ்வளோ காரமானது அப்படி நம்ம இறக்குறோம்ல அது. அதனால் அது சின்ன வயசுலேருந்தே எனக்கு அது மைண்டில் ஃபீட் ஆகிடுச்சு. அதனால் ரொம்ப அது மாதிரி சாப்பிட்றதா இருந்தால் உடனே நான் என்ன பண்ணுவேன், தயிர் நிறைய சாப்பிடுவேன். அவ்வளோ பொரிச்ச ஃபுட்டும் என்னால் ரொம்ப எடுத்துக்க மாட்டேன். ஒரு வேளை சாப்பிட்டேன்னா அடுத்த வேலைக்கு அதை நான் அவாய்ட் பண்ணிடுவேன். நான் மத்தியானமே நம்ம போதுமான அளவுக்கு நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டோம் பாவம் அப்படின்னு நானே அது கொஞ்சம் வந்து ஒரு நம்ம எப்படி ஒரு நாய்க்குட்டி பார்த்து வளர்க்குறோமோ அது மாதிரி வந்து நம்ம வயிறு வந்து நான் அது மாதிரி தான் கான்ஷியஸாக பார்த்துப்பேன். நான் அதை பால் உடனே குடிச்சிடுவேன். எனக்கு பச்சை மிளகாய் சாப்பிட பிடிக்கும். நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் உடனே என்ன பண்ணிவிடுவேன், திக்காக பசும்பால் குடிப்பேன். நான் பசும்பால் எப்போவும் நிறைய குடிப்பேன். எல்லாரும் சொல்கிறாங்க பால் குடிக்காதீங்க, டயட்டில் வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு. அதே மாதிரி பிம்பிள் வரும்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், அப்படி சொல்லுவாங்க. நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து பசும்பால் திக்காக அதுவும் அந்த ஆடையோடு தான் நான் குடிப்பேன். நான் தயிர் அது மாதிரி பசும் தயிர் தான் நான் சாப்பிடுவேன். இந்த பேக்கெட் பால் நான் குடிக்கவே மாட்டேன். ஒன்று கான்ஷியஸ் அது சின்ன வயசுலேருந்து அது பேக்கெட் பால் குடிக்கும்போது நம்ம அது கலப்படமான ஒரு என்ன சொல்கிறது பால் பவுடர் தான் நம்ம குடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்ட் செட் ஆகிடும். அதனால வந்து நான் அது பசும் பாலாக இருந்தால் மட்டும்தான் நான் குடிப்பேன். கறந்த பாலாக இருந்தால் தான் குடிப்பேன். விட இதுக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. ஆமாம், நான் அதான் நம்ம ஒன்று சாப்பிடும்போது நான் யோசிப்பேன் அது என்ன ப்ராசஸ் ஆகி வருது அப்படின்னு. முடிஞ்ச வரைக்கும் ப்ராசஸ்டு ஃபுட் வந்து நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிட்டாலும் அது ஒரு ஆசைக்காக நம்ம இந்த மாதிரி வந்து ஜங்க் ஆர்டர் பண்ணி ஒரு நாள் நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரைட் சிக்கன்லாம் சாப்பிட்டாலும் ஐ நோ லைக் இவ்வளோ நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கோம், நம்ம அதை வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றது. நான் ஹீரோயினால் இல்லை, எல்லாருமே அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சும்மாவே பொரிச்சது இதுன்னு அப்படியே சாப்பிடுவேன். பொரிச்சது அஃப்கோர்ஸ் இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன் நான். இப்போ கடலை எண்ணெயில் வீட்டில் வந்து செக்கு எண்ணெயில் தான் செய்வாங்க. ஸோ அந்த எண்ணெய்லாம் எவ்வளோ பொரிச்சாலும் சாப்பிடுவேன். பட் அது ஒரு லிமிட். அதுக்கப்புறம் அது பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இதை சாப்பிட்டுடுவேன். அஃப்கோர்ஸ் தண்ணி நிறைய குடிப்பேன். அது சின்ன வயசுலேருந்தே வாட்டர் பேபி. நான் நிறைய வெறும் தண்ணி குடிச்சிட்டு நான் உயிர் வாழ்ந்துருவேன். ஷூட்டிங்லேயும் அப்படி தான். எனக்கு அது மாதிரி இப்போ மில்க் குடிக்கிறதுலையும் ஆர்டர் பண்ணாலும் மில்க் ஷேக் மாதிரியானது நான் குடிக்க மாட்டேன். சாக்லேட் பிடிக்காது. ஒன்று கிஃப்டட் அகேன் சாக்லேட் பிடிக்காது, ஐஸ்கிரீம்ஸ் பிடிக்காது. ஸோ அதுவே வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாது. அஃப்கோர்ஸ் பிரியாணி ரொம்ப பிடிக்கும், ஆனாலும் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். ஸோ அப்படி மேனேஜ் ஆகுது. கண் மேலே ஏன்னா இந்த லேஷு ஐலாம் போடுறோம் இல்லையா, அதனால் இப்போல்லாம் தலை குளிக்கும் போது எண்ணெய் வைக்கிறனோ நான் வந்து கண்ணுக்கு மேலே இந்த ரெப்பையிலெல்லாம் வந்து விளக்கெண்ணெய்